சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் குடியாத்தம் தாமோதரன். இன்று நாம் காண இருக்கும் திருக்கோயில் அரியும் சிவனும் ஒன்றே என்று உலகிற்கு உணர்த்திய திருப்பாற்கடல் கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரி பக்கத்தில் உள்ள ஒரு 2.5 கிலோமீட்டர் உள்ள இந்த கோயில் இருக்குது. ஊர் பேர் திருப்பாற்கடல். கோயிலை சாமி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில். இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனுடைய ஆவுடையார் மேலே பெருமாள் நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தரார். இதுதான் அரியும் சிவனும் ஒன்று என்று நமக்கு உணர்த்தியிருக்காரு. இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க அத்திவரதர் மாதிரி இங்கேயும் ரங்கநாதர் அத்தி மரத்திலான ரங்கநாதர் சயன கோலத்தில் நமக்கு காட்சி தருவார். அதுவும் இந்த கோயில் ஒட்டியே பக்கத்துலேயே இருக்குது. 2 கோயில் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு சிறந்த கோயில். மகர ராசி வர திருவோண நட்சத்திரக்காரங்க இந்த கோயிலுக்கு வந்தால் அவங்களுக்கு சிறப்பு பரிகார கோயில். அவங்களுக்கு இதை பூலோக பார்க்கடல்னு சொல்லுவாங்க. மொத்தம் 108 திவ்ய தேசத்தில் 106 திவ்ய தேசத்தை நம்மளால் பார்க்க முடியும். 2 பார்க்க முடியாது. ஒன்று பார்க்கடல், ஒன்று இன்னொன்று பரமபத வாசல். அந்த 107வது திவ்ய தேசத்தை பார்க்கக்கூடிய இடமாக இந்த திருப்பாற்கடல் விளங்குகிறது. நம்ம அங்கே போய்ட்டு பார்க்க முடியாதுன்றதுனால இந்த கோயிலில் நம்ம அம்மன் பெயர் அலம்பேர் மங்கை பெருமாள். தல விருட்சம் பார்த்திங்கன்னா வில்வ மரம், துளசி 2மே தரிசனம் செய்யுங்க. தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம். அந்த புண்டரீக மகரிஷி அவர்னால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இது. புராண பெயர் அந்த ஊருக்கு பேர் பார்த்திங்கன்னா நாராயண சதுர்வேதி மங்கலம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இப்போ இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியும் பிரதோஷமும் நல்லா விசேஷமாக செய்வாங்க. இந்த தல சிறப்பு பார்த்திங்கன்னா, சிவபெருமானின் ஆவுடையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது. சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று மாபெரும் தத்துவத்தை குறிக்கிறது. இது போன்ற அமைப்பை காண்பது மிகவும் அரிது. பொதுவாக பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக உற்சவமூர்த்தி பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் இங்கு மட்டுமே மூலவருக்கு சொர்க்க வாசலுடன் சேர்த்து 3 வாசல்கள் உள்ளது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு மூலவரையே நம்ம நேரடியாக பார்க்கலாம். அந்த மாதிரி பெரும் சிறப்புக்குரிய கோயில். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கோயில் கிடையாதுங்க. அதே போல் ஆவுடையார் மேலே பெருமாள் நின்றுருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கோயில் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பாருங்கள். இந்த கோயில் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மதியம் 12 வரை இருக்குது. ஈவினிங் 4:30 நைட்டு 7:30 வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. கோயில் பிரகாரத்தில் ஆண்டாள் பாமா ருக்மணியுடன் நவநீத கிருஷ்ணனும் பக்த ஆஞ்சநேயர் 9 நாக தேவதைகள் அஷ்டநாக கருடாழ்வார் உள்ளனர். கோயில் எதிரில் புண்டரீக தீர்த்தம் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்க தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள், வக்கீல்கள், ஆடியோ சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், திருமணத்தில் தடை உள்ளவர்கள் இங்கு அடிக்கடி வழிபாடு செய்கின்றனர். திருவோண நட்சத்திர அன்னைக்கு பெருமாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி துளசி அர்ச்சனை செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது நம்பிக்கை. திருமண தடை நீங்க 108 விரலி மஞ்சளை மாலையாக கோர்த்து தாயாருக்கு சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. திருவோண நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரங்களில் பெருமாளுக்குரியது திருவோணம், சிவனுக்குரியது திருவாதிரை மட்டுமே. திரு என்ற அடைமொழியுடன் கூடியது.
சந்திர பகவான் தான் பெற்ற சாபத்தினால் அவனது கலைகள் தேயத் தொடங்கியது. இதனால் இவளது 27 நட்சத்திர மனைவியருள் ஒருவரான திருவோண நட்சத்திர தேவி மிகவும் வருத்தமடைந்தாள். உடனே அவள் இத்தலத்தில் பெருமை அறிந்து இங்குள்ள பெருமாளை வேண்டி தவமிருந்தாள். அவளது தவத்தில் மகிழ்ந்த பெருமாள் ஒரு 3ஆம் பிறை நாளில் சந்திரனுக்கு காட்சி தந்து அவளது தோஷத்தை போக்கினார். அன்றிலிருந்து இத்தலம் திருவோண நட்சத்திர தலமானது. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது தங்களது பிறந்த நட்சத்திர நாளிலோ, ரோகிணி, அஸ்தம் ஆகிய சந்திரனுக்குரிய நாளிலோ, 3ஆம் பிறை நாளிலோ இத்தல பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் கல்வி அறிவு வளரும். திருவோணம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் என்பதால் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் தங்களது வேண்டுதல் நிறைவேற இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். சிவபெருமானின் ஆவுடையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற மாபெரும் தத்துவத்தை குறிக்கிறது. இது போன்ற அமைப்பை காண்பது மிகவும் அரிது. சிவனும் பெருமாளும் ஒன்றாக அருள் பாலிப்பதால் பிரதோஷம் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பெருமாளின் 108 திவ்ய தேசத்தில் 107வது தலமாக திருப்பாற்கடலை உடலுடன் சென்று பார்க்க முடியாது. இந்த குறை தீர்ப்பதற்காகவே பெருமாள் இந்த திருப்பாற்கடலில் அருள்கிறார். எனவே இங்குள்ள பெருமாளை தரிசித்தால் 107வது திவ்ய தேசமான திருப்பாற்கடல் பெருமாளை தரிசித்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். பொதுவாக பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக உற்சவமூர்த்தி வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஆனால் இங்கு மட்டுமே மூலவருக்கு சொர்க்கவாசலுடன் சேர்த்து 3 வாசல்கள் உள்ளது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு மூலவரையே நேரடியாக தரிசிக்கும் பாக்கியம் இது போன்ற அமைப்பை காண்பது அரிது. புண்டரீக மகரிஷி பெருமாள் கோயில்களுக்கு யாத்திரை சென்றார். நாராயண சதுர்வேதி மங்கலம் என்னும் தலத்தில் அவர் நுழைந்ததும் அங்கு சிவலிங்கம் இருப்பதை பார்த்தார். பெருமாள் கோயிலுக்கு பதிலாக சிவாலயத்துக்குள் வந்துவிட்டோமே என்று வெளியே வந்தபோது சிவன் ஒரு முதியவர் வேடத்தில் வந்து, ரிஷியே, நீங்கள் உள்ளே சென்று வந்தது பெருமாள் சன்னதிதான் என்றார். ரிஷியோ மறுத்தார். முதியவர் மறுபடியும் ரிஷியை மூலஸ்தானத்திற்கு அழைத்துச் சென்று அங்கிருந்த ஆவுடையின் மேல் ஏறி நின்ற பெருமாளாக பிரசன்னமாகி தரிசனம் தந்து, சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்றுதான் என்றார். அத்துடன் அமர்ந்த கோலத்திலும் கிடந்த கோலத்திலும் தரிசனம் தந்து, ரிஷியே, உங்களால் திருப்பாற்கடல் சென்று இந்த 3 கோலங்களிலும் தரிசிக்க இயலாது என்பதால் இங்கேயே இந்த தரிசனத்தை தருகிறேன். உங்களுக்கு இந்த 3 கோலங்களையும் இங்கு காண்பித்தால் இத்தலமும் இன்று முதல் திருப்பாற்கடல் என அழைக்கப்படும் என்று அருளினார். புண்டரீக மகரிஷிக்காக பெருமாள் பிரசன்னமானதால் இங்குள்ள பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆனார். இவளுடன் அலர்மேலு மங்கை தாயார் அருள் செய்கிறார். சிவபெருமானின் ஆவுடையில் பெருமாள் நின்ற கோலத்தில் இருப்பது சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்ற மாபெரும் தத்துவத்தை குறிக்கிறது. அதனால தான் எல்லாருமே வந்து திருப்பாற்கடல் கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. இப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் வந்து அப்பர் சன்மார்க்க உழவாரப்பணி அறக்கட்டளை சார்பாக 67வது உழவாரப்பணியாக இந்த கோயிலில் நாங்கள் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 70 அடியார்கள் வந்தாங்க. 70 பேரும் இந்த கோயில் அழகாக வேலை செய்து சுத்தம் செஞ்சுட்டு வந்தோம். வர டிசம்பர் 30ஆம் தேதி இந்த கோயிலில் சொர்க்கவாசல் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து அடியார்களும் இங்கே வந்து கலந்து கொண்டு தரிசனம் செய்யுங்க. இந்த புண்டரீக மகரிஷி இன்னொரு விதமான கதையும் சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து புண்டரீக மகரிஷி ஏகாதசி அன்னைக்கு எப்போவுமே விரதம் இருப்பார். அவர் பெருமாள் கோயில் மட்டும்தான் போவார். இந்த ஊருக்கு வந்து கோயில் உள்ள நுழையும் போது நந்திய பெருமாள் ஃபஸ்ட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த உடனே இவர் வெளியே வந்துட்டு, நம்ம சிவன் கோயிலுக்கு வந்துட்டோமே, பெருமாளை பார்க்க முடியலையே, இன்றைக்கி எப்படி விரதத்தை முடிக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஒரு முதியவர் வந்து கேட்குறாரு, என்ன இது மாதிரி பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது மாதிரி நான் வந்து பெருமாள் கோயில் பார்க்க வந்தேன், இங்கே இல்லை, சிவன் கோயில் தான் இருக்குது அப்படின்னா, இல்லை இது பெருமாள் கோயில் தான், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்றாரு. இவருக்கு நம்பிக்கை வரல.
உடனே பெரியவர் சொல்கிறாரு, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்றாரு. அப்படி இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் அவர் வந்து சிவனை பார்க்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு கண்ணை மூடிட்டு துணியில் வந்து அவருடைய கண்ணை கட்டிட்டு உள்ளே போகிறாரு. பெரியவர் கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாரு. போயிட்டு மூலஸ்தானத்தாண்ட கிட்ட போய் நின்ன உடனே, இங்கே பெருமாள் தான் நின்றுட்டுருக்காரு பாருங்கள் அப்படின்றாரு. அதையுமே அவர் நம்பாமல் தன் கைகளால் சாமியுடைய மேனியை வந்து தொட்டு பார்க்குறார். கீழேருந்து மேலே வரைக்கும் அவர் தொட்டு போகும்போது அவருடைய பெருமாள் நின்ற கோலம், அந்த அபய முத்திரையோடு இருக்கிறது, சங்கு சக்கரம் இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, ஓகே இது பெருமாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் வந்து கண்ணை திறந்து பெருமாளை பார்க்குறார். பார்க்கும்போது கீழே ஆவுடையார் மேலே சிவபெருமான் மேலே பெருமாள் நின்றுட்டுருக்காரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. உடனே அந்த பெரியவர் மறைஞ்சிடறார். மறைஞ்சிட்டு அரசரையில் சொல்கிறாரு, மகரிஷியே, சிவனும் பெருமாளும் ரெண்டுமே ஒன்று தான், அரியும் சிவனும் ஒன்று தான். அந்த தத்துவத்தை உணர்த்துக்காக தான் இது மாதிரி பண்ணோம். நீங்களும் இதுக்கப்புறம் வந்து இரண்டுமே ஒன்றாக பாருங்கன்ற மாதிரி தத்துவத்தை சொல்கிறாரு. அதே போல் பார்க்கடலில் பார்க்க முடியாத பெருமாளை பூலோகத்திலே இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மறைகிறாரு. உடனே நம்ம மகரிஷி அங்கே ஒரு குளத்தை உருவாக்கி அங்கேருந்து பூஜை செய்து கிளம்புறாரு. இதுதான் இன்னொரு விதமாக சொல்கிற கதைங்க. அடுத்து நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆலயத்தை நம்ம தூய்மையாக வச்சிட்ருக்கணும். பழைய கோயில் நிறைய இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்குமே நிறைய வரலாறு இருக்குது. நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் போகும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த கோயிலில் அமர்ந்து பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம்னா தான் அந்த கோயிலில் இருக்கிற ரேடியேஷன் வைப்ரேஷன் நமக்கு நல்லபடியாக கிடைக்கும். நிறைய கோயில் வந்து அழிஞ்சிட்டு வருது. நீங்கள் அதனால் வந்து எல்லாருமே அந்தந்த ஊரில் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற கோயிலை சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கோயில் வேண்டுதல் நடந்துச்சுன்னா கோயில் உண்டியில் காசு போடுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டுதல்லாம் விட்டுட்டு கோயிலை சுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டி உங்களுடைய கோயிலை வந்து சுத்தமாக வச்சுக்க பாருங்கள். இல்லை கோயில் சுத்தம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க, உழவர பணி செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இது வந்து நமக்கு அப்பர் பெருமான் காட்டிய வழி. இறைவனை அடைவதற்கு 4 வழிகள் உள்ளன. அதுதான் 4 வாசல். இப்போ பழைய கோயிலெலாம் பார்த்திங்கன்னா 4 வாசல் இருக்கும். நம்ம நால்வர் வந்து 4 வழியை நம்ம காட்டியிருக்காங்க. 4 வாசலில் நம்ம எந்த வாசல் வழியாக உள்ளே போனாலும் நம்ம வந்து மூலவரை போய் தரிசனம் செய்யலாம். அதே போல் தான் ஒவ்வொரு சமயக்குறவர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு வழியை காட்டியிருக்காங்க. அதில் நம்ம இப்போ அப்பர் பெருமாள் வழியில் போயிட்டுருக்கோம். நீங்களும் வந்து வாங்க, உழவர பணி செய்யுங்க, உங்கள் கோயிலெலாம் சுத்தமாக வச்சிட்ருங்க. மீண்டும் அடுத்த கோயிலில் வந்து சந்திப்போம். நன்றி. உழவாரம் செய்வோம், ஊழ்வினை அறுப்போம். ஆலய தூய்மை, ஆண்டவன் சேவை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.